அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லப்படுகிறான். அப்ப பாருங்க, இன்றைக்கு நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் விழுந்து போகிறோம். நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு வாசனை சொல்லு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானாய் இராதே. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை நீ என்ன பண்ணக்கூடாது, பெரிய ஞானியை போல எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்படி எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க வசனம் பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு, உன்னை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய், உன்னை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாவமும் செய்யலைங்க, ஒரு பாவமும் செய்யல, ஏங்க உனக்கு இந்த கஷ்டம், ஒரு பாவமும் செய்யல, ஏன் உனக்கு வியாதி, ஒரு பாவம் செய்ய ஏன் உன்னுடைய உறுப்புகள் இன்னைக்கு பழுதடைந்து காணப்படுது? யோசிக்க தேவையில்ல, சிந்திக்க தேவையில்ல. வேதத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நம்மள பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம்.